வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான உணவை பத்தி பார்க்க போறோம். இந்த உணவோட ஒரு சத்தான உணவு வேற எதுவும் உலகத்துல இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு ஒரு சத்தான உணவை பார்க்க போறோம். இட்லி அப்படின்ற ஒரு உணவே உலகத்திலேயே ஒரு சிறந்த உணவு அப்படின்னு பேர் எடுத்தது. அந்த இட்லியில கருப்பரிசி, அதாவது கருப்பு கவுனியை பயன்படுத்தி நம்ம ஒரு இட்லி எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா காலம் காலமா பயன்பாட்டுல இருந்த ஒரு சிறந்த அரிசி. கடந்த சில ஆண்டுகள்ல கூட பல பாரம்பரிய அரிசிகள் மறைஞ்சு போனாலும் கவுனி அரிசி மறைஞ்சு போகாத ஒரு அரிசி, எல்லா காலத்திலயுமே பயன்பாட்டுல இருந்த ஒரு சிறந்த அரிசி. இந்த கவுனி அரிசி கிங் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற அரிசி. காரணம் என்ன அப்படின்னா அதோட கலர், அந்த கருப்பு அப்படின்றதுதான். நாம இன்னைக்கு பார்க்க போற இட்லியில கருப்பரிசி, அதாவது கருப்பு கவுனியும் பயன்படுத்த போறோம், சிகப்பரிசி சிகப்பு கவுனியும் பயன்படுத்த போறோம். இந்த கருப்பு கவுனி அரிசியில இந்த ஆந்தோசியானின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அபரிவிதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய அரிசி, நார்ச்சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய அரிசி. நம்மளுடைய பாரம்பரிய அரிசி சிகப்பரிசிகளை விட ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களோட மூளை வளர்ச்சி சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல் பருமனா இருக்கிறவங்க, இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த கருப்பு கவுனி அரிசியில புற்றுநோய்க்கு தேவையான மருந்துகளும் தயாரிக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதனால தொடர்ந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை உணவோட சேர்த்துட்டு வரும் பொழுது புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. புற்றுநோய் மாதிரியான அறிகுறிகள் இருந்தாலும் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அது குறையறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியில நான் இட்லி அப்படின்னு சொன்னேன். இது எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு இட்லி செய்யறதுக்கு கருப்பு கவுனியும் நான் பயன்படுத்துறேன், சிகப்பு கவுனியும் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால ரெண்டு வகையான அரிசிகளையும் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லும்போது அது கருப்பா இருக்கக்கூடிய அரிசி. ஆனா இந்த உணவை செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அது ஒரு பர்பிள் கலர்ல மாறும். அதனால இதை ஒரு பர்பிள் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாவல் பழம் இருக்குல்ல, அந்த நாவல் பழம் நிறத்துக்கும் அந்த கத்திரிப்பூ கலருக்கு மாறக்கூடிய அரிசி. அதனால இது பர்பிள் ரைஸ்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு கவுனி இட்லி செய்யறதுக்கு நம்ம கருப்பு உளுந்து தான் பயன்படுத்த போறோம். இப்போ இட்லி செய்யறதுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 கப் கருப்பு கவுனி அரிசிக்கு 2.5 கப் சிகப்பு கவுனி அரிசி, 1 கப் உடைச்ச கருப்பு உளுந்து. இதுதான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு அரிசியுமே நம்ம சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இப்போ உடைச்ச கருப்பு உளுந்து பார்த்தோம்னா நான் 30 நிமிஷம் தான் ஊற வைக்க போறேன். முதல்ல தொழி உளுந்த அப்படியே நம்ம அரைக்கிறோம். இப்போ அரைப்படும் போதே பார்த்தோன்னா இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் அந்த தோல் அங்கங்கே அரைப்பட்டு இருக்கும். மாவு நல்லா பொங்கி வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு கவுனி அரிசி, வெந்தயம் சேர்த்து அந்த அரிசிகளையும் நம்ம அரைக்க போகிறோம். இதில் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம்ல அந்த அரிசியில், அந்த தண்ணியோடய சேர்த்து தான் நம்ம கருப்பு கவுனி அரிசி அரைப்படும் போதே அந்த ஒரு கத்திரிப்பூ கலருக்கு அப்படியே மாற ஆரம்பிக்கும். மாவே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். நல்லா மாவை அரைச்சிட்டு இப்போ உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மாவை கரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த மாவை கரைச்சி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். மாவு 7-8 மணி நேரத்தில் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நமக்கு இட்லிக்கு தேவையான பதத்துக்கு ரெடி ஆகிடும். இந்த 7-8 மணி நேரம்ன்றது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும். ஏன்னா இப்போ மழை காலங்களில் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்கும் புளிக்கிறதுக்கு, வெயில் காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே மாவு புளிச்சிரும். அதனால டைம் கொஞ்சம் மாறும். இப்போ மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா நாம எப்பயும் இட்லி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இட்லி தட்டில் இட்லி ஊற்றி, இல்லை நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றுவீங்க அப்படின்னா இட்லி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சா போதும். 7-8 நிமிஷத்தில் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இட்லியோட கலரே நல்லா பர்பிள் கலர்ல மாறி இருக்கும். ஸோ ஒரு கருப்பு கவுனி அரிசியோடைய இட்லி நமக்கு தயாராயிடுச்சு. அதே மாதிரி இந்த இட்லிக்கு பார்த்தோம்னா நம்ம சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மல்லி சட்னின்னு எல்லா விதமான சட்னிகள் நம்ம பொதுவாக என்ன இட்லியோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அது எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.